எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவலை தந்தைகள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டும் உடைய வீட்டுக்கு வரவும் விலையேறப்பட்ட நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் புண்ணியத்துக்காய் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீருட்டிலே படைத்த நல்ல ஆண்டவர், நம்முடைய கிருபை நமக்கு இருக்கிறபடியால் நம்ம கொண்டாடக்கூடிய ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இரவும் நாளைக்கும் ஆண்டவரே, நம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தையின் சத்தம், உம்முடைய கிருபையினுடைய இரக்கம், உம்முடைய புண்ணியம் எங்களோடு இருக்கணுமா செபிக்கிறங்க தாவே. ஆமாண்டவரே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு சந்ததியும் இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைக்கு அனுகூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குணமாக்குவீராக. வியாதிகள், கடன்கள், பாரங்கள், துக்கங்கள், வேகுலங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் கல்வாரி சிலுவிலே ஒரு முடிவுண்டாக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் கிருபையாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்புக்காய், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய புண்ணியத்துக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தமானது யார் யாருக்கு செல்ல வேண்டும் என்று உம்முடைய சிந்தனை வைத்து இருக்கிறீரோ அத்தனை பேருக்கும் இந்த விலையேறப்பட்ட சத்தங்கள் செல்ல இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். கனம் துதி மகிமையிலவருக்குமா சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவும், கர்த்தரை நோக்கி பார்க்கவும், அவர் நமக்கு செய்திருக்கிற மகா உன்னதமான சில காரியங்களை ஆராயவும், கர்த்தர் கொடுத்த மகா கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். So today we are going to discuss about the three important things. One is called அது ஏன்னா இதில் வேலை செய்யலை, வெள்ளை இருப்பார் அப்படியே இப்போ வேலை செய்தா ரைட். இப்போ அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மெல்கிசேதேக்கின் காலம், ஆபிரகாம் வீட்டுக்கு பதினான்காம் அதிகாரம், ஜெனிசிஸ் chapter 14 the verse 18 இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசனை இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவரை உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் கொடுத்தார். நான் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Hebrew chapter 7 verse 2. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. அது முந்திர வசனத்தின்படியா இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசரணமாய் இருந்தான். ஆமென். அவன் ஆசீர்வதித்தான். நல்லா கவனிங்க. When Paul explained
Hebrew chapter 7. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் மீட் பண்ணல, ஆபிரகாம் தான் மீட் பண்றான். ஆபிரகாம் இன்னும் அவன் வீட்டில் சாட போகல, ஈசாக்கு பிறக்கல, விருச்சேதனம் பண்ணப்படல. அப்போ அதை குறித்து பவுல் ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. எபிரேயர் ஒன்ஸ் அகைன் Hebrew chapter 7, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை திருப்போம். Hebrew chapter 7. ஸ்தோத்திரம். ரைட். 7ஆம் ஒன்னது படிமா. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய தேவனுடைய ஆசரியமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்தான். இப்ப நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 14:18 மெல்கிசேதேக்கு சந்தித்தது ஆபிரகாம் போட்டிருக்கு, ஆபிரகாம் இல்ல. ஆனா அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்கிறான் இல்ல, ஆபிரகாம் அப்படிங்கிறான். இப்போ ஆதியாகமத்துல மெல்கிசேதேக்கு சந்தித்த ஆபிரகாம், அவனுக்கு என்ன விருச்சேதனம் பண்ணப்படல, கூடார வாசல்ல காத்திருந்து கர்த்தரை சந்திக்கல, இன்னும் ஈசாக்கு பிறக்கல, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல. அதுக்கு முன்னால see there are three important things you must understand. One is when God meets a man, கடவுள் ஒரு மனுஷன் சந்திக்கும் என்பதாக கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்திய ஒரு சாயலோடு அவர் எப்பொழுதுமே வெளிப்படுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்திய ஒருவரே எல்லாரும் விற்கும் கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து அவரே என்று பவுல் பேசினது போல, இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு சாப்பிட வருவதற்கு முன்பதாக அவனை எப்படி சந்திக்கிறாரு? ஒரு ஆசாரியனை சந்திக்கிறார். என்ன ஆசாரியனா? இந்த மெல்கிசேதேக்கு எபிரேயர் 7:1 இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசரியமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்தான். ஆமென். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இவனுக்கு யாருக்கு? இப்ப தசமமாக யாருக்கு கொடுக்கணும்? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு ஆசாரியனா இருந்தா ஆபிரகாம் விசுவாசியா இருப்பான். இப்ப ஆபிரகாம்ங்கிற விசுவாசி மெல்கிசேதேக்கு காணி கொடுக்கிறான். அவனுக்கு பேர் சொல்கிறது, இவனுடைய முதற்பெயராய் மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. அடுத்து இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். வாசிங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாத. So if you want to stress important things of God, நான் அதை தெளிவா பேசுறேன். அதாவது நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாத ஒருவர் ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவருக்கு மெல்கிசேதேக்கு என்று பெயர். எப்படி எப்படி? நாட்களின் துவக்கமும் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் so listen very carefully. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன். பவுல் பேசுறான், இவன் தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருந்தான். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவன் ஆசீர்வதிச்சு அப்பவும் திராட்சரசம் கொடுத்தான். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, யார் இந்த மெல்கிசேதேக்கு? சமாதானத்தின் ராஜா. யார் இந்த மெல்கிசேதேக்கு? நாட்களின் துவக்கம் இல்லாதவர். யார் இந்த மெல்கிசேதேக்கு? ஜீவனின் முடிவில்லாதவர். யார் இந்த மெல்கிசேதேக்கு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். யார் இந்த மெல்கிசேதேக்கு? ஆபிரகாமிடத்திலே தசோபாகத்தை பெற்றுக் கொண்டவர். யார் இந்த மெல்கிசேதேக்கு? அவனை ஆசீர்வதிப்பதற்கு அனுப்பப்பட்டவர். So listen very carefully. When God called a man, தேவன் ஆபிரகாம் அழைக்கிறார். அவனை ஆசீர்வதிப்பதற்கு, அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்திய சாயலிலே மெல்கிசேதேக்கு முறைமையில அவனை சந்திக்கிறார். எப்பவுமே தேவன் ஒரு மனிதனை முதல்ல அவனை சந்திக்கும் முன்னால இன்னொரு சாயல அவன் சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் அவனை மெல்கிசேதேக்கு முறைமையில சந்திக்கிறார். சந்திச்சு அவன் ஆசீர்வதிச்சாச்சு. அதுக்கு பிறகுதான், நல்ல கவனிங்க, அதுக்கு பிறகுதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திற்கு திரும்புங்க. Turn to book of Genesis chapter 18. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில், நல்ல கவனிங்க, நீ அதை ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே,
எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம். அமேசிங் வேர்ட் தி பைபிள். ஜெனிசிஸ் சாப்டர் 18. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வசனங்க. அதை எப்படி விளக்கெடுத்து இல்லை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4 to 8 வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அப்புறம் வீட்டுக்குள்ள கூட போடல. ஏன்னா சின்ன கூடாரம் தான் போட்டுருக்கான். 3 பேரை உள்ள 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 கூப்பிட்டுருக்கு. என்ன இல்லை, ஆபர வீட்டு இடம் இல்லை. ஐயா அந்த மரத்து மூட்டில் போய் சாஞ்சு உட்கார்ந்து வானத்தின் தேவன் ஒரே சொல்ல எல்லாத்தையும் சிரிச்சித்தவர். ஐயா ப்ளீஸ் லே டவுன் ஆன் தி ட்ரீ. அந்த மரத்துல உட்கார்ந்து ஐயா. சரிப்பா I'm ready to. Why? Because கடவுளுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படிஞ்சான்னா ஒரு நாள் மனுஷனுடைய வேண்டுதலுக்கு அவர் கீழ்ப்படிவார். நல்ல கவனிங்க. தண்ணீர் கொண்டு வரட்டும். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம். இப்ப பாருங்க, மெல்லிசேதேக்கு ஆபிரகாம் ஆகுக்கு முன்னாலே மெல்லிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பம் திராட்சை கொடுக்கிறான். இப்ப ஆபிரகாம் தேவனுக்கு என்ன கொடுக்கிறான்? அப்பம் கொடுக்கிறான். அப்போ மெல்லிசேதேக்கு மூலமாக மனிதன் அப்பத்தை பெறுகிற காலமும் உண்டு, மனிதன் தேவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிற காலமும் உண்டு. இந்த ரகசியம் பெருசு. நான் புதிய படம் ஒப்பிட்டு பேச விரும்புறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை மெல்லிசேதேக்கு சந்திச்சு என்ன கொடுக்கிறாரு? அப்பமும் திராட்சை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் என்ன கொடுக்கிறாரு? காணி கொடுக்கிறாரு, தசம் கொடுக்கிறாரு. இப்போ God came down. ஆபிரகாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். பிரதர், when God landed on the earth, இந்த ஆபிரகாம் வீட்டுக்கு அந்த மெசொப்பொத்தேமியா வனாந்தரத்தில் அந்த பகலின் உஷ்ணமான வேளையில நடந்து போன அந்த காலடி தடத்திற்கும் கல்வாரி சிலுவைக்கு கெத்செமனேயில நடந்து போன அந்த காலடி தடத்திற்கும் எம்மாவூர் சீஷரோடு நடந்து போன காலடி தடத்திற்கும் இன்றைக்கு நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவன் போற இருக்கிற அந்த காலடி தடத்துக்கும் இணையான ஒரு சத்தியத்தை, ஒரு செய்தியை சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் 2021 ஜூலை 25 பூமிக்கு இறங்கி வந்து இந்த மெய்யான குணத்தை பூமிக்கு அனுப்பி அந்த காலத்தின் சத்தியத்தையும் கடைசி வெளிச்சத்தையும் அனுப்பி தேவ ரகசிய இடத்தை காட்டி இந்த அழிவுடைய அழியாமை சுதந்திரிப்பதற்காக ஆட்டுக்குடைய கல்யாணம் வருவதற்காக தேவன் நம்முடைய முன்னுரித்திருக்கிற ஒரு உன்னதமான ராஜரிகமான கடைசி வெளிச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is a final light. இதுக்கு மேல இந்த பூமிக்கு வானத்திற்கு ஒரு வெளிச்சம் வரவே வராது. Because God sent the last voice to the earth. தேவன் கடைசி வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். Whether you can believe it or not. இப்போ நல்லா கவனிங்க. Genesis chapter 18 verse 6. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடம் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவர் அதை சீக்கிரத்தில் சமைத்தார். ஆதாமை சிருஷ்டித்தவர் சுடலை பட்டத்துக்கு, அதாவது ஜீவச்சத்தை சுடலை பட்டத்தை வச்சு அடைத்து வைத்தவர். நோவா பேழை இறங்கி வந்த எல்லா காரியத்தை முடிச்சவர். அப்புறம் ரிஃபார்மேஷன். இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு கொஞ்சம் கவனமா பொறுமையா பேசுறேன். ஆபிரகாம் வீட்டுல அவர் சாப்பிடும்போது வந்த மாம்சத்திற்கும், அரிமத்தவனை யோசேப்பா சுற்றப்பட்ட அந்த மாம்சத்திற்கும், எம்மாவூர் சீஷருடன் நடந்த அந்த மாம்சத்திற்கும், வெளிப்படுத்தல் 5 காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கும், வெளிப்படுத்தல் 19 உள்ள ஆட்டுக்குட்டியானோட கல்யாண விருந்துக்கும், வெளிப்படுத்தல் 22 காணப்படக்கூடிய ஆவியும் மனவாட்டிக்கும் உள்ள இந்த உன்னதமான ரகசியத்தை பேச வேண்டும் என்று சொன்னால்
காலங்களும் சமயங்களும் போதாது. நம்பர் 1, when God came down, ஒரு மனுஷன் வீட்டில் உட்கார்ந்து ஒரு மனுஷன் கொடுக்கிற எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, ஆபிரகாம் வீட்டுக்கு தேவன் வந்தது மன்னிப்புக்காக அல்ல, ரட்சிப்புக்காக அல்ல, மறுரூபத்துக்காக அல்ல, மீட்புக்காக அல்ல, மரணத்துக்காக அல்ல, அடக்கத்துக்காக அல்ல, உயிர்த்தெழுதலுக்காக அல்ல, அவனுக்கு ஜென்ம சரீரத்தை கொடுப்பதற்காக அல்ல. Then why he came down? ஏறி வந்தாரு to fulfill the promise of God. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, சோதோமின் அழிவை பேசுவதற்காக தேவன் பூமியில் இறங்கி வந்து ஒரு மனிதனை போல உட்கார்ந்து சாப்பிடுகிறார். Hallelujah. So the unseen God, காணக்கூடாத தேவன், ஆசீர்வாத கூடாரத்துக்கு முன்பு, மோசே பிறப்பதற்கு முன்பு, மேகசமத்துக்கு முன்பு, அக்கினிசமத்துக்கு முன்பு, மன்னாவிற்கு முன்பு, ஆரோனை தழைத்துக்கொள்ளுக்கு முன்பு, ஆரோன மோசே வருவதற்கு முன்பதாகவே மெல்கிசேதேக்கு முறைமையின்படி தேவன் பூமிக்கு இறங்கி வந்து மனிதனை சந்தித்து, அதற்கு பிறகு தேவனே பூமிக்கு இறங்கி வந்து ஆபிரகாமோடு விருந்துண்டார் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறோமே. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன? ஆபிரகாம் வீட்டில் ஆண்டவர் சாப்பிட்டது மட்டும் நம்புவான். பேழையின் கதவை கர்த்தர் அடைச்சார்னா நம்புவான். அரிமத்தவனை யோசேப்புடைய சரீரத்தில் சுற்றப்பட்ட அந்த சரீரத்தை நம்புவான். எம்மாவூர் சிஷ்யனோடு உயிர்த்தெழுந்தவர் நடந்து போறாரு, அதை நம்புவான். ஆனா இன்றைக்கு தேவன் நம்மோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார் என்கிறத மட்டும் நம்ம நம்பாம அதை மட்டும் மறுதலிப்பதற்கு காரியத்தை காட்டுகிறோமே, இது எப்படி? Hallelujah. So I want to stress the word very carefully. ரொம்ப தரவா சில விஷயத்தை பேசிட்டு விரும்புறேன். நம்பர் 1, ஒரு 5-6 வசனத்தை நம்ம பேசி முடிச்சிருவோம். முதல்ல மெல்கிசேதேக்கு வரும்படி யார்கிட்ட வராரு? ஆபிரகாம் வீட்டுக்கு வராரு. அப்போ ஆபிரகாம மாறுக்கு முன்பதாக, விருட்சேதனம் பெறுவதற்கு முன்பதாக, ஈசாக்கு பூமிக்கு வருவதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் முன்பதாக அவர் ஆசாரியனாய் மெல்கிசேதேக்கு வரும்படி அவரை குறித்து முடியுமா? எபிரேயர் 7 இந்த மெல்கிசேதேக்கு இவன் தகப்பனும் தாயும் வம்சவரால் இல்லாதவன், இவன் தகப்பனும் தாய் வம்சம் இல்லாதவன், இவன் நாட்களில் இவன் தகப்பனும் தாயும் இல்லாதவன். No father, no mother. He is a Melchizedek. God visited a man. ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்த ஆபிரகாமை சந்திப்பதற்கு தகப்பனும் தாய் வம்சம் ஒரு தேவன் இறங்கி வந்தார். I want to say once again, தேராக வம்சத்தில் பிறந்த ஒரு ஆபிரகாமை சந்திப்பதற்கு, தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மனிதனை சந்திப்பதற்கு, தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லாத நாட்களின் தோக்கமும் ஜீவனும் முடிவில்லாத ஒருவர் பூமிக்கு இறங்கி வந்தார். நம்பர் 1, அவருக்கு மெல்கிசேதேக் என்று பெயர். நம்பர் 2, காணக்கூடாத தேவன் பூமியில ஒரு மனுஷன் வீட்டில் வந்து உட்கார்ந்து மரத்தை சாய்த்து அவரோடு விருந்து புசித்தார். ஹல்லேலூயா. சோதோம் கோமராவின் நாட்களிலே தீயோரே அக்னியால் அழித்தார். தேவன் சாராளை ஆசீர்வதித்து ஆபிரகாமுடன் விருந்துண்டார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிட்ட உட்கார்ந்து நான் அழுத்தமா பேசுறேன். Always God want to visit a man. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண வேண்டுமானாலும், பூமியை புதுப்பிக்க வேண்டுமானாலும், பூமியை புதுப்பிப்பதற்காக தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். வாக்குத்தத்தம் கிறிஸ்து சபைக்காக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் சுவிசேஷ போதனை கொடுத்தார். அப்படியானால் கிறிஸ்து சரீரமாக சபைக்காக எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் அவருடைய மனவாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜரீகமான காரியத்திற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தாயும் தகப்பனும் வம்சம் இல்லாதவர், நாட்களின் தோக்கமும் ஜீவன் முடிவில்லாதவர், தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற சொந்தக்காரர். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அல்வா ஒமேகா, காணக்கூடாதவர், சேரக்கூடாத விசுவாசம் தேவன். அவர் பூமியில இறங்கி வந்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆபிரகாமை சந்தித்தது போல, தேவனை கத்திருக்கிற சாணத்துல ஆபிரகாமை சந்தித்தது போல,
ஆசீர்வாதத்துல மோசத்துல பேசுறது போல, தாவீதுக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தது போல, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல, தீர்க்கதரிசனத்தின் முடிவாக மரணத்தின் சத்தமாக யோவான் வந்தது போல, வார்த்தை மாம்சமாக இயேசு வந்தது போல, கிறிஸ்து சரீரமாகிய சபைக்காக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி இந்த தேசத்திலே கடைசி வெளிச்சத்தை அனுப்பினார். ஹalleluya! God sent the last light in India. That is a royal message for that. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். The great God is with us. இப்போ தெளிவா படிக்கணும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். எப்படி அவங்க சாப்பிடுறாங்க? அவர்கள் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் மனம் ஒழுந்து போச்சு. என்ன கூப்பிட்டவ நான் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக என் வீட்டுக்கு வந்தா. Abraham has the right to speak the message. ஆபிரகாமுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆபிரகாம் கிடைக்கிறான். நான் கொடுத்த வெண்ணையும் பாலையும் சமைத்த கண்டையும் என் ஆண்டவர் என் வீட்டிலே புசித்தார். He has a right to explain the word of God. Hallelujah. Hallelujah. You can't deny it. உலகம் அதை மறுக்க முடியாது. Because it happened in the earth. The same Jesus Christ is living today. Heaven and earth பேசவே வானம் ஒளிந்து போகும். ஒரு வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகும். அவர் அதே இன்றைக்கும் செய்வார். இப்போ இதை குறித்து பவுல் ரகசியத்தை எழுதுறாரு பாருங்க. You turn the book of Hebrews chapter 7. எபிரேயர் 7ஆம் வேதத்திற்கு வந்து சொன்னால் எபிரேயர் தேங்க் யூ எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது படின இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவன் முடிவும் உடையவனாக இராமல் எப்ப அவர் பொறுமையா அழகா இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். இது எவ்வளவு பெரிய இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாக ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். எதுல தசமபாகம் கொடுத்தானா? எதுல கொடுத்தானா? ரைட். அதெல்லாம் பேச நேரம் ஓடிடும். படிங்க. லேவியின் புத்திரர் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு நிலை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று எனக்கு 10வது வசனம் ரொம்ப முக்கியம். அன்றியும் 8ல இருந்து படிக்கிறேன். எபிரேயர் 7:8 அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசை வாங்கினார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இப்போ சார் மெல்கி சேதகிட்ட அப்பம் திராட்சை வாங்கி மெல்கி சேதகுக்கு தசவம் கொடுத்த அந்த ஊழியம் முடிந்து தேவன் நேரே இறங்கி வந்து ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற காலம் துவங்கி விட்டது. கரெக்டா? வெளியே நம்புறீங்களா? புரியலையா? மெல்கி சேதைக்கு வந்து இவருக்கு அப்பம் திராட்சை கொடுத்து இவங்கிட்ட காணிக்க வாங்குற காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் இறங்கி வந்து அவன் சாப்பிடுறாரு. இனி அவர் இறங்கி வந்து இவங்கிட்ட சாப்பிட்டு இருக்கும் போது இனி மெல்கி சேதைக்கு இவன் காணி குடிக்க அவசியம் இல்லை. ஏனென்றால்
அதற்கு பிறகு வந்தவர் இவனோடு அப்பம் புசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்பம் கொடுத்தவர் அப்பம் புசிக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்பத்தை கொடுத்தவர் இப்ப அவரோட என்ன செய்றாரு? ரொம்ப ஆச்சரியமான காரியம் பிரதர். அப்போ அவரு என்ன மாம்சத்துல வந்தார்? ஆபிரகாம் வீட்டுல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அவர் இறங்கி வந்து அவனை சாப்பிட்டாரு. என்ன மாம்சத்துல? அப்ப மறுரூபம் நடக்கலையே, இடி முழங்கலையே, மின்னல் அடிக்கலையே, எக்காலம் ஊதலையே, அமைதி இறங்கி வந்து சாப்பிட்டு போயிட்டாரு. அமைதி இறங்கி சாப்பிட்டுட்டு சோதனை அழிய பேசிக்கிட்டு இவன் கையெடுத்து கும்பிட்டு வாட்டி ஓட்டப்படுதான். அவர் ஏற்று நின்று மாறாதவர். அதைத்தான் நண்பர்களே, லவோதிக்கா சபையின் காலத்துக்கு பிறகு, 7ஆம் சபையின் காலத்துக்கு பிறகு, குத்து விளக்கும் நட்சத்திரம் மங்கின பிறகு, இந்த கடைசி காலத்திலே தேவன் மகா உன்னதமான காரியங்களை முடிப்பதற்காக ஒரு ரகசியமாக பூமிக்கு இறங்கி வந்து தான் தெரிந்து கொண்ட மெய்யான குணத்தை போட்டு அவனிடத்தில் அவர் புசித்து அவனிடத்தில் அவர் சாப்பிட்டு அவனை போல கூட உட்கார்ந்து அவர் சொல்லி அவன் கேட்க, அவர் சொல்லி அவர் கேட்க, இந்த பூமியிலே ஒரு ரகசிய வரை முடிப்பார் என்று சொன்னால் அது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்தா இருக்கும் என்பது என்னுடைய ராஜரிகமான விசுவாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. God is always loving the man. எப்பெல்லாம் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் அவர் அதிகமாக நேசிக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான 3 வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிப்போம். அந்த 3 வசனத்தை குறைஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் பேசிடுறேன். அதற்கு பிறகு தொடர்ந்து நான் அதிகாலையில பேசுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்பர் 1, 3 வசனத்தை இப்ப தெளிவா படிக்கணும். நம்பர் 1, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ப்ளீஸ் லிசன், 8ஆம் வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 18:8. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமீபித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். நல்ல கவனிங்க, இது ஒரு முக்கியமான வசனம். யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இருபத்தோராம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. சார், அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அதாவது வசனத்தை படிங்க. லூக் சாப்டர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அவளை நோக்கி நீங்க ஏன் கலங்குறீர்கள்? ஆமென். நான் தான் அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷனோடு போன ஒரு காலடி தடம் இங்க வாசிக்கிறோம். வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் பாருங்கள். நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவராக கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் ஏற்படுவார். அதாவது எபேசு 1:4 முதல்ல படிங்க. எபேசு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பில் தெரிந்து கொண்டபடியே இப்போ நம்மள எப்ப தெரிஞ்சு கொண்டாரா? சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. பிஃபோர் த ஃபவுண்டேஷன். இப்போ எபேசு 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஸ்தோத்திரம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கு இருக்கிறோம். இப்போ லூக்கா சொன்னாரு, என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும். இப்போ நாம தொட்டு பார்க்கிற மாம்சம் கல்வாரிக்கு சிலுவைக்கு முந்தினதா, கல்வாரிக்கு சிலுவைக்கு பிந்தினதா? நம்முடைய மாம்சம் கல்வாரி சிலுவைக்கு முந்தின மாம்சத்தோடு இணைந்திருக்கிறோமா, கல்வாரி சிலுவைக்கு பிந்திக்க மாம்சத்தோடு இணைந்திருக்கிறோமா? நம்முடைய மாம்சம் கல்வாரி சிலுவைக்கு பிந்தின உயிர்த்தெழுந்த மாம்சம் இணைந்திருக்குமா என்று சொன்னால் நம்முடைய மாம்சம் கல்லறைக்குள் செல்ல எப்படி முடியும்? முடிந்தது என்று சொன்னாரே. Finish the work. Sir, the bride, மணவாட்டி என்பவள் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு லூக்கா சுவிசேஷத்தில் சொன்ன மாதிரி அந்த மாம்சத்துக்கு யாரோ என்ன செய்ய வேண்டாம், சுமந்ததற்கு தட வேண்டாம். அந்த மாம்சம் இனி ஓய்வெடுக்காது. அந்த மாம்சம் இனி 40 பூமியை சுற்றுலாவி. சார், நாம் இணைந்திருக்கிற மாம்சம் வேறு, அப்போஸ்தலர் இணைந்திருந்த மாம்சம் வேறு, ஆபிரகாம் தொட்ட மாம்சம் வேறு, மெல்கிசேதேக்கு தொட்ட கண்ட மாம்சம் வேறு. இந்த கடைசி காலத்திலே நாம் இணைந்திருக்கிற மாம்சம் after the resurrection, after the transfiguration, மறுரூபத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. Hallelujah. So the bridal ministry, மணவாட்டின் ஊழியம் என்பது உயிர்த்தெழுந்த பிறகு லூக்கா சுவிசேஷத்தில் சொன்ன அந்த மாம்சத்துக்கும் அந்த எலும்புக்கும், எபேசியர் 6:5 அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் அந்த மாம்சத்துக்கும் அந்த எலும்புக்குள்ள இருக்கிறோம். நாம உலகத்தொட்டு முதல் அல்ல, உலகத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த தலைமுறைக்கு தேவன் மாபெரும் சத்தியத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. hope you understand. மெல்கிசேதேக்கு மாம்சமும் ஆபிரகாமின் மாம்சமும், தேவனை கத்த ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்ட அந்த மாம்சம், அரிமத்தா ஊரை யோசேப்பு சுற்றப்பட்ட அந்த மாம்சம், பூட்டு வீட்டுக்கு போன அந்த மாம்சமும், அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொன்ன நாம் இணைந்திருக்கிற மாம்சமும். நாம் இணைந்திருக்கிற மாம்சம் நல்ல கவனிங்க, நாம் இணைந்திருக்கிற மாம்சம் ஆஃப்டர் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பூட்டு வீட்டுல போகக்கூடிய ஒரு மாம்சம் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம உட்கார்ந்துட்டு அப்பத்தை திராட்சை குடிச்சுக்கிட்டு அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடு இணைந்திருக்கிற நாம இனி அந்த அப்பத்தை ரசத்தை குடிச்சுக்கிட்டு அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம ஜென்ம சரீரத்துக்கு காத்திருக்கல, நாம ஆவியின் சரீரத்துக்கு காத்திருக்கல, நாம தேவனுடைய சாயலுக்கு காத்திருக்கிறோம். நாம் உயிர்த்தெழுந்த 40 நாள் பூமியை சுற்றுவர அந்த மாம்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் உலகத்திற்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்டோம். ஆகவேதான் சிருஷ்டி சோதனை அடைவதற்காக நாம் சத்தியாவியாகிய வேறொரு அனுப்புகிற அந்த மெய்யான குணத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆவியும் மனவாட்டும் வாழ்கிற அந்த ராஜரீகமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய போகிற பாவியிலே அந்த காலின் தடத்திலே மனவாட்டின் காலில் பறித்து விட்டபடினாலே தேவன் பூமி நியாயத்துக்கு முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is always God. Hope you understand the message. கிறிஸ்து சரீரமாக சபையின் மாம்சம் வேறு, மனவாட்டின் மாம்சம் வேறு, அடிமத்த ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட இயேசு மாம்சம் வேறு, உயிர்த்தெழுந்த இயேசு மாம்சம் வேறு. அப்பத்தை ரசித்து புசித்து அவனுக்கு காட்டி கொடுத்த அந்த ஆபிரகாமுடைய மாம்சம் வேறு. அதுக்கு ஒரு ஆபிரகாம் இன்றைக்கு அந்த மறுத்து கொண்டிருக்கிற ஆபிரகாமுடைய உடன்படிக்கை விருட்சம் பண்ணப்பட்ட மாம்சம், காணி கொடுக்கும் போது இந்த மாம்சம் விருட்சம் பண்ணப்படாத மாம்சம். முந்திர மாம்சம் வேறு, பிந்திர மாம்சம் வேறு, சபை மாம்சம் வேறு, சத்தியத்தின் மாம்சம் வேறு. ஹல்லேலூயா. ஆவிக்கிற மாம்சம் வேறு, உலகத்தின் மாம்சம் வேறு, பாவத்தின் மாம்சம் வேறு. நண்பா, God is giving a new flesh today. தேவன் நமக்கு ஒரு புதிய மாம்சத்தை கொடுத்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து அத்தனை இந்த சத்தியத்தை புசித்து இந்த வார்த்தை கேட்கிறவர் உயிரோடு இருந்து ஒரு நாளும் மரிக்க மாட்டான். விசுவாசிப்பாயா? ஹல்லேலூயா. முந்திர மாம்சம் மரித்து உயிர்த்து
சாப்பிட்ட மாம்சம், இன்னைக்கு நீ புசிக்கிற மாம்சம் நித்திய மாம்சம், சத்தியத்தின் மாம்சம், சாகாத மாம்சம், அழிவில்லாத மாம்சம். ஆண்டவருடைய கரத்துக்கு உனக்கு சாயலா மாத்துகிற ஒரு மெய்யான மாம்சத்தை தேவன் பூமிக்கு அனுப்பினார். God is always God. What a wonderful God. இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு மகா உன்னதமான காரியத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இப்போ கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாளைக்கு ரொம்ப முக்கியமான மிக ஆழமான ஒரு சத்தியத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அது என்னவென்று சொன்னால், ஆவியும் மனவாட்டியம் என்று சொல்கிறார்களே, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் என்று சொல்கிறார்களே, அந்த மாம்சத்திற்கும் நாம் வாழ்கிற இந்த காலத்துக்குள்ள தொடர்பை குறித்து, தேவனுடைய ரகசியவர்களுடைய நிகழ்ச்சிகளை குறித்து கூடுமான வரைக்கும் மிக ஆழமான ஒரு வார்த்தைகளோடு பேச கத்தை இறக்கம் பாராட்டுவாங்க. கத்திலே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே ஆமே. God bless. ஜோம்னுமா காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, எண்ணம் எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். மகா பரிசுத்த ஆண்டவரே, நீ பேசுற மகா உன்னதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏன் அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரே இந்த உலகத்திலே இனி புசிக்க வேண்டாம் ஒரு மகாபலி செய்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவுள்ள அழியாமை சுதந்திரிப்பதற்காக, சிரிசை சுவாதனை பெறுவதற்காக, ஆட்டுடைய கல்யாண விருந்துக்காக, தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய போற பாதை கண்டுகொள்வதற்காக, முதலாவது கால் எடுத்த இடத்திலே இரண்டாவது மாம்ச கால் இணைவதற்காக தேவன் முன்குறித்த இந்த மெய்யான போராட்டத்துக்காய் கோடான கோடி சோத்திருக்கிறோம். இது உடைய சிந்தனைக்குள், உடைய ஆழத்துக்குள், உடைய ஞானத்துக்குள், உடைய வெளிப்பாட்டுக்குள் ராஜரிகமான சந்ததிக்கு மறைக்கப்பட்ட இந்த ராஜரிக கூடத்துக்காய் சோத்திருக்கிறோம். நீ அனுப்பினமே ஆண்டவரே, அணையா விளக்குக்காய் சோத்திரோம், கடைசி சத்தத்துக்காய் சோத்திரோம், காலத்தி சத்தத்துக்காய் சோத்திரோம், கடைசி வெளிச்சத்துக்காய் சோத்திரோம். ஐயா ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தமானது செவிட்டாவிகள், குருட்டாவிகள், மைத்திராவிகள், முடத்திராவிகள், அந்த காலத்தில் தாழ்வராவிகள், விலிசிரத்திராவிகள், விக்கிரத்திராவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிக்கப்பட்டு நாசமாய் போவதாக, கர்த்தருடைய கரம் போவதாக. ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா கனம் துதிகளுக்குமா செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவனே ஐயா, நன்றி ஆண்டவரே. ஐயா, நீங்கள் பேசின மகாபலிய சத்தியத்துக்கு நன்றி ஆண்டவரே. மகாபலிய சத்திய பூஜைகளை பேசப்படக்கூடிய நல்ல நேரத்தில்